ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தாங்க பார்த்துனோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 7 யூனிட் நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். 8வது யூனிட் முடிச்சிட்டோம். கூட சேர்ந்து 9th யூனிட் உங்களுக்கு வந்து முடிய போகுதுங்க. சரிங்க, இந்த 7-8 திருப்புதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். சரி, அது வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து ஆன்சரோட கேட்குறீங்க. அதனால் இந்த நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டைம் கொடுத்தா ஆன்சர் சொல்கிறதுனால நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடியோ அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட, என்ன ஒர்க் பண்ணும்போது இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா கூட ஒரு யூனிட் ஃபுல்லாக கவரான ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை சார், கொஞ்சம் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1 hour டைம் எடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணலாம். ஸோ 8வது யூனிட்டை வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணுங்க, இது வந்து ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்கறதோட ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இது நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாக தான் போகிற போல இருக்கும். கொஸ்டின் வந்து நம்ம மறுபடியும் ஃபுல் ரிவிஷன் வர முடியாது. ஒரு டைம் சொல்லிட்டு போயிடுற போல இருக்கும். அதனால நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஸோ மன்னன் வந்து மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற அந்த 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்க காணப்படுகிறது அப்படின்னா சிதம்பரம். எங்க காணப்படுதுங்க? சிதம்பரத்தில் தான் வந்து காணப்படுது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சிதம்பரத்தில் தான் காணப்படுது கொடை அளிப்பது போன்ற ஓவியம். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்க. தமிழர்கள் பொருள் ஈட்டி டேஸ் செய்து இன்புற்றனர். தமிழர்கள் வந்து பொருளை ஈட்டி அதை டேஸ் செய்து இன்புற்றனர். என்ன செய்து இன்புற்றனர்? அறம் செய்து இன்புற்றனர். ஓகேங்களா? அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். தமிழர்கள் பொருளை ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என கூறியவர். ஸோ கவிதை தான் வந்து ஒரு வாழ்க்கையோட திறனாய்வு என கூறியவர் யாருங்க? ஆர்னால்ட். ஓகேங்களா? ஆர்னால்ட் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வுன்னு சொன்னவர் வந்து ஆர்னால்டு. அடுத்து, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும், இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன், அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என புறநானூற்றில் ஆய்வல்லலை பற்றி குறிப்பிடுபவர் யார்? ஸோ புறநானூற்றில் இந்த ஆய்வல்லலை பற்றி குறிப்பிடக்கூடியவர் யார் அப்படின்னா யாருங்க? சூப்பர், ஏனிச்சேரி முடமோசியார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏனிச்சேரி முடமோசியார் தான் வந்து இந்த இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன்னு சொல்லிட்டு புறநானூற்றுல ஆய்வல்லலை பத்தி வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த 5வது கேள்வி. அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர். ஸோ அறத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், ஆராய்ந்து தண்டனைகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? ஊன்பொதி பசுங்குடையார். ஊன்பொதி பசுங்குடையார் அப்படின்றவர் தான் வந்து என்ன சொல்றாருங்க, அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? சூப்பர், மதுரை காஞ்சி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கள். என்னதுங்க? செம்மை சான்ற காவிதி மாக்கள் என அமைச்சர்களை குறிப்பிட்டவர் யார்? என அமைச்சர்களை வந்து யார் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா யாருங்க? சூப்பர், மாங்குடி மருதனார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவையும், அறம் அறக்கண்ட நெறிவான் அவையும் என கூறும் நூல் எது? அறம் அறக்கண்ட நெறிமான் அவையும் சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க? புறநானூறு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அறம் அறக்கண்ட நெறிமான் அவையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. மதுரையில் இருந்த அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என கூறும் நூல் எது? ஸோ மதுரையில் இருந்த அந்த அவயமானது, அவயம்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? மன்னன் வந்து அந்த அரணையோட ஆட்சி செலுத்த துணை புரியக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதுரையில் இருந்தக்கூடிய அந்த அவயமானது ஒரு துலாக்கோல் போல வந்து நடுநிலை தவறாமல் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க? சூப்பர், மதுரை காஞ்சி. ஏதான் இதுக்கான ஆன்சர், மதுரை காஞ்சி. பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என கூறக்கூடிய நூல் எது? சூப்பர், எதுங்க? புறநானூறு. வெரி குட். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பசு, பார்ப்பனர்,
பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல், ஓகேங்களா, தீங்கு வராமல் என்ன பண்ணணும், போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறப்பாடல் புறநானூறு தான் வந்து குறிப்பிடுது. அடுத்து, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என கூறியவர் யார்? தம்மை விட வலிமை குறைந்தவரோடு என்ன பண்ணக்கூடாதுங்க, போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யாருங்க? சூப்பர், ஆவூர் மூலங்குழார். யாருங்க? ஆவூர் மூலங்கிழார். இவர் தான் என்ன சொல்றாரு, தம்மோட வலிமை குறைந்தவராக கூட எப்பயுமே போர் புரியக்கூடாது, தம்மோட வலிமை மிக்கவராக கூட தான் என்ன பண்ணணும், போர் புரியணும்னு சொல்லிட்டு ஆவூர் மூலங்கிழார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஆவூர் மூலங்கிழார். அடுத்து 12வது கேள்வி, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். அதாவது என்ன பண்ணக்கூடாது, வலிமை நம்ம தம்மோட வலிமை குறைந்தவரோட என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் வந்து போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க? சூப்பர், புறநானூறு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புறநானூறு தான் வந்து அதை வந்து குறிப்பிடுது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து 13வது கேள்வி, செல்வத்து வயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என கூறும் நூல் எது? செல்வத்து வயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என சொல்லக்கூடிய நூல் எது? சரி, என கூறியவர் யார்? புறநானூறு நம்மளே சொல்லிட்டோம், இந்த புறநானூர்ல இடம்பெற்றுள்ள ஒரு வரி தான். புறநானூர்ல குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கிறோம். யாருங்க? சூப்பர், நக்கீரனார். ஏ தாங்க இதுக்கான ஆன்சர், நக்கீரனார். சோ மதுரை கணக்காயன் மகனாரான நக்கீரனார் தான் சொல்லியிருப்பார், செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவேன்னு சொல்லிட்டு புறநானூர்ல யார் சொல்றாருங்க? மதுரை கணக்காயனர் மகனாரான நக்கீரனார் தான் வந்து சொல்றாரு. அடுத்து, எழுவரின் கொடப்பெருமையும் டேஷிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ 7 வள்ளல்களோட அந்த கொடைப்பெருமையே சிறுபானாற்றுப்படை, எதுலைங்க? சிறுபானாற்றுப்படையிலையும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் தான் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருங்க, குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ள நூல் எது? ஸோ பதிற்றுப்பத்தை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே காணப்படுகிறது. அப்போ பதிற்றுப்பத்து, டி தான் இதுக்கான ஆன்சர். சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிற்றுப்பத்து. அடுத்து, இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள் யார்? இல்லோர் ஒக்கல் தலைவன், ஸோ இல்லாதவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய தலைவன், பசிப்பினி மருத்துவன், பசியை போக்குகின்ற மருத்துவன் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? சூப்பர், வள்ளல்கள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வள்ளல்கள் தான் எப்படி பாராட்டப்படுறாங்க? இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாங்க? பாராட்டப்படுறாங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பாராமல் கொடுக்கும் பிடவூர்கிழார் மகான் பெருஞ்சாத்தானை பாராட்டியவர் யார்? ஸோ பொருள் இருக்குதா, எடுத்து கொடுக்கறதுக்கு பொருள் இருக்குதான்னு கூட பார்க்காம என்ன பண்ணுவாரு, எடுத்து எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடவூர்கிழார் மகனாரான பெருஞ்சாத்தானை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யாருங்க? நக்கீரர். ஓகேங்களா? அப்ப ஏதான் நக்கீரர் தான் வந்து பெருஞ்சாத்தானை வந்து புகழ்ந்திருப்பாரு. வள்ளலின் பெருமை வள்ளலின் பொருள் இரவலின் பொருள். ஸோ ஒரு வள்ளலோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பொருளுங்க? இரவலோட பொருள். ஸோ வள்ளலோட வறுமை யாரோட வறுமை? இரவலின் வறுமை. ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தர் இறந்து வரானோ இந்த இரவலினோட வறுமை தான் வந்து வள்ளலோட வறுமைன்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பெரும் பதுமனார். சூப்பர், யாருக்கு? பீதா இதுக்கான ஆன்சர். பெரும் பதுமனார் தான் அதை சொல்லியிருப்பார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலினின் வறுமை, பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறியவர் யார்? ஸோ உலகமே வறுமை உற்றுச்சு, கொடுக்கறதுக்கே பொருள் இல்லைனாலும் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருங்க? ஔவையார். சூப்பர், ஔவையார் தான் வந்து அதியமான சொல்லியிருப்பாங்க. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வர வைப்பவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என கூறியவர். ஸோ வந்து அவர்கிட்ட பொருள் கேட்கறதுக்கு இரவலரே வரலைங்க, பிச்சை எடுக்கிறவனே வரல. ஆனா என்ன பண்றாரு இருந்தாலும், ஓகேங்களா, அவரை தேடி வர வைத்து, ஸோ அந்த கையேந்து நிற்கிறவங்கள தேடி வரவேற்று அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான், உதவி செய்யக்கூடவன் வந்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன். எதுங்க? ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நச்சொவ்வையார். யாருங்க? நச்சல்லையார் தான் வந்து அதை வந்து சொல்றாரு, நச்சல்லையார். ஓகேங்களா? மறுமை நீக்கி கொடுக்காதவன் என பரணரால் புகழப்பட்டவன். ஓகே, ஒருபோது என்ன பண்ண மாட்டான், பேகன் வந்து மறுமையை நீக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் புகழ்றாருங்க? பரணர் வந்து புகழ்றாரு. அப்ப யார புகழ்றாரு? பேகன். பேகன் வந்து மறுமையை நீக்கி கொடுக்காதவன். ஓகேங்களா? இப்போ மறுமை நீக்கி கொடுக்காதவன் பரணரால் புகழப்பட்டவர் பேகன். தம்மை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிடுபவர்.
ஸோ நம்ம கிட்ட வந்து பொருள் கேட்டு வந்துட்டான், அவனுக்கு நம்ம பொருள் இல்லாமல் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த நாட்டையே நம்ம இழந்ததுக்கான அந்த அதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி யார் குமணவள்ளல் வருந்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா யாருங்க? பெருந்தலை சாத்தனார். யாருங்க? பெருந்தலை சாத்தனார் தான் வந்து அதை சொல்றாரு. பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை குறிப்பவர். ஸோ அவங்ககிட்ட எல்லாக்கூடிய எல்லாவற்றையுமே வந்து கொடுத்துருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் திருமுடிக்காரியை குறிப்பிடுபவர் யாருங்க? சூப்பர். கபிலர். கபிலர் வந்து மலையமான் திருமுடிக்காரியை வந்து குறிப்பிடுறாரு. இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதே மேலானது என கூறும் நூல் எது? ஸோ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கையேந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்காம நம்ம உயிரோட இருக்கிறதோட என்ன பண்ணிடலாம், உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது? இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதே மேலானது என சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க? சூப்பர். கலித்தொகை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். கலித்தொகை தான் வந்து அப்படி சொல்லுது. அடுத்து, பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாரின் பேருள்ளம் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ பெற்றதை பிறருக்கு வழங்கக்கூடிய பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த நூறுங்க? புறநானூறு. அப்ப பீதா இதுக்கான ஆன்சர். பெற்றதை பிறருக்கு வழங்கும். ஸோ யார் இது கூட யாருன்னு கேட்டலாம். பெற்றதை பிறருக்கு வழங்கக்கூடியவர் ஏன்னா புறநானூறு குறிப்பிடக்கூடியவர் யாருன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் தான் வந்து புறநானூறு குறிப்பிடுது. உதவி செய்தலை உதவி ஆண்மை என குறிப்பிட்டவர். ஸோ உதவி செய்தலை ஈழத்து போதன் தேவனார் தான் எப்படி குறிப்பிடுறாரு? உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப ஈழத்து போதன் தேவனார் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ உதவி செய்தலை உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிட்டவர் வந்து ஈழத்து போதன் தேவனார். அடுத்து, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். என்னதுங்க? அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். ஸோ பிறரோட நோயும் என்ன பண்ணணும், தன்னோட நோய் போல வந்து கருதி சான்றவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? எல்லாம் கடன். கலித்தொகையில் குறிப்பிட்டவர். அப்ப இது எதுல இடம்பெறுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த நூல் வந்து இந்த வரி வந்து கலித்தொகையில் இடம்பெறுது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன்ற நோய் அந்த வரி வந்து கலித்தொகையில் இடம்பெறுது. இந்த கலித்தொகையில குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா யாருங்க? நல்லந்துவனார். ஸோ ஏதா இதுக்கான ஆன்சர். நல்லந்துவனார் தான் வந்து குறிப்பிடுறாரு. உண்மையான செல்வம் பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என கூறியவர். ஸோ உண்மையான செல்வம்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிறரோட துன்பத்தை தீர்க்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா நல்வேட்டனார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உண்மையான செல்வம் அப்படின்றது பிறர் துன்பம் தீர்ப்பது என கூறியவர் வந்து நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழிவும் என கூறியவர். ஸோ உறவினர் வந்து கெட வாழ்பவனுடைய அந்த பொலிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விடும் என கூறியவர். சூப்பர். யாருங்க? பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ. ஸோ உறவினர்லாம் பெருங்கடும் கோபமா இருப்பாங்க நான் வச்சுங்க. அப்ப பெருங்கடுங்கோ தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதவே. அதேதாங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ உறவினர் அதாவது உண்மையான செல்வம் அப்படின்றது என்னன்னா பிறரோட துன்பத்தை தீர்க்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா நல்வேட்டனார். நற்றினையில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. என சொல்லக்கூடிய நூல் எது? இது எந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா நற்றினையில வந்து குறிப்பிட்டிருக்கு. சீதான் அப்ப இதுக்கான ஆன்சர். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில இடம்பெறக்கூடிய வரிகள் தான். டேஷ் என்பது சிந்தனையின் நிறைவு என்கிறது தமிழ். ஸோ எது வந்து ஒரு சிந்தனையோட நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம். செல்வம் அப்படின்றது ஒரு சிந்தனையோட நிறைவு தாங்க. நம்ம சிந்தனையோட ஒரு நிறைவு தான் வந்து செல்வம் அப்படின்றது. அடுத்து, டேஷ் சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. ஸோ எதை வந்து ஒரு சிறந்த அறமா வந்து சங்க இலக்கியங்கள் வந்து பேசுகிறது? சூப்பர். இதை நான் ஏற்கனவே சொன்னேன். பேசுகின்றனன்னு வந்தா வாய், ஏன்னா வாயால் தான் பேசுவோம். ஸோ சங்க இலக்கியங்கள் சிறந்த அறமாக பேசுகின்றனன்னு வந்தா வாய்மை. சிறந்த அறமாக காட்டுகின்றன அப்படின்னு வந்தா எதுங்க? பிறருக்கு உதவுதல். ஸோ பிறருக்கு உதவக்கூடியதை காட்டுகின்றன முடியும். பேசுகின்றனன்னு வந்தா வாய்மை. ஏன்னா ஒரே லைன் தான். சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுவது, பிறருக்கு உதவுதல். சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுவது வாய்மை. ஓகேங்களா? அதனால நான் வச்சுக்கேன். அப்ப இங்க வாய்மை தான் ஆன்சர். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடுவது எது? பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடுவது எது? சூப்பர். எதுங்க? நற்றினை. நற்றினையை தான் வந்து வாய்மையை வந்து குறிப்பிடுது. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 34வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. வேணுகோபாலன். வேணுகோபாலன் தான் நாணம் அப்படின்ற அந்த கவிதையோட அந்த ஆசிரியர் வேணுகோபாலன் திருவையாற்றில் பிறந்தார். ஆமாங்க. இவர் எங்க பிறக்கிறாரு? திருவையாற்றில் பிறக்கிறாரு. இந்த கூற்று வந்து கரெக்ட் தான்.
மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றினார். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில ஒரு எந்திரவியல் பேராசிரியரா வந்து இவர் வந்து பணியாற்றுறாரு. மீட்சி விண்ணப்பம் அப்படின்றது இவருடைய நூலாகும். கரெக்டுங்க, மீட்சி விண்ணப்பம் அப்படின்றது இவருடைய நூல் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. ஸோ வேணுகோபாலன் திருவையாற்றில் பிறக்கிறாரு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில வந்து எந்திரவியல் பேராசிரியரா இருக்காரு. மீட்சி விண்ணப்பம் அப்படின்றது வந்து இவருடைய நூல். நாணம் எனும் கவிதை எந்த தொகுப்பில் காணப்படுகிறது? சூப்பர், எதுலங்க? கோடை வயல். வேணுகோபாலனுடைய கோடை வயல் அப்படின்ற தொகுப்புல தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஞானம் அப்படின்ற அந்த கவிதை வந்து காணப்படுகிறது. கோடை வயல். காலகணிதம் யாருடைய கவிதை தொகுப்பில் காணப்படுகிறது? பாருங்க, காலக்கணிதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணதாசனோட கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது தான் வந்து காலக்கணிதம். ஓகேங்களா? அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் என்னதுங்க? முத்தையா. முத்தையா அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா கண்ணதாசனோட இயற்பெயர். டி தான் இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? ஸோ கண்ணதாசன் வந்து சிறுகுடல்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் வந்து பிறக்கிறாரு. அது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் காணப்படுகிறது. கண்ணதாசன் கலங்காதிரு மனமே திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் மூலமா தான் திரைப்பட பாடலாசிரியராக மாறுறாரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1949, 1949. 1949 தான் வந்து அவர் முதல் திரைப்பட பாடலாசிரியராக வந்து மாறுறாரு. அடுத்து கண்ணதாசனோட 3 கூற்றுகள். சிறந்த கவியரங்க கவிஞர். ஆமாங்க, இவர் வந்து சிறந்த கவியரங்க கவிஞர். திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யிலே மக்களிடையே கொண்டு சேர்த்தார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். மெய்யிலே மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு பார்த்தா யாருங்க? கண்ணதாசன் தான். ஓகேங்களா? ஏன்னா பட்டுக்கோட்டை, வாலி இவங்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரியே வருவாங்க. அப்ப மெய்யிலே மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் வந்து பார்த்தோன்னா கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் வந்து இருந்திருக்காரு. அப்ப எல்லாமே சரிதான். டி தான் இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? ஸோ கண்ணதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் சேரமான் காதலி. எதுங்க? சீதா இதுக்கான ஆன்சர். சேரமான் காதலி அப்படின்னு நூல் தான் வந்து அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று வந்திருக்கும். 1980 அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். சேரமான் காதலி. நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை பிறந்தான் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வைகுண்டன்றான் என கூறியவர் யார் அப்படின்றத வந்து முழு வரிகள். இதுல வந்து கம்பன் தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டுருவார். நதியின் பிழை என்று புலனின்மை அன்றே அப்படின்ற பாடலை பாடியவர் வந்து கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என பாடியவர் யாருன்னா யாருங்க? சூப்பர், கண்ணதாசன் தான் வந்து இந்த வரிகளை பாடியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமின்றி விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மான்னு பாடியவர் வந்து கண்ணதாசன். கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே. ஸோ கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கம்பன், கவியரசு அப்படின்னா கண்ணதாசன். ஓகேங்களா? அப்ப எங்க இருக்கு பாருங்க, கம்பன், கண்ணதாசன். பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானது எது? ஒரு நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை மலர்வது சண்பகப்பூ. கரெக்ட் தான். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்மகமலம். ஆமாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பிரம்மகமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடியது அப்படின்னா குறிஞ்சி. ஆமா, கரெக்ட் தான். தலைமுறைக்கு ஒரு முறை மலரக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்காந்தல் அப்படின்றது தவறுங்க. என்னென்ன வரணும்? மூங்கில் வரணும். அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதான் பரம்பு நாடே என புறநானூறு எந்த மாவட்டத்தை குறிப்பிடுகிறது? அப்ப இந்த பரம்பு அப்படின்ற வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பரம்புன்னு வந்தா புறநானூறு. அப்ப புறநானூறுல இடம்பெறக்கூடிய அந்த வரிகள் தான் கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதான் பரம்பு நாடே அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய அந்த பரம்பு மலையை தான் வந்து குறிப்பிடுது. அப்ப சிவகங்கை தான் இதுக்கான ஆன்சர். சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பு மலை. யாப்பின் உறுப்புகள் எத்தனை? சூப்பர். யாப்பினோட உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ற 6 உறுப்புகளை கொண்டதுதான் வந்து எழுத்து. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். பா 4 வகைப்படும் எனில் ஓசை எத்தனை வகைப்படும்? ஸோ பா வந்து ஒவ்வொரு பாவுக்கும் ஒவ்வொரு ஓசைன்னு சொல்லிட்டு பாவும் 4 வகைப்படும், ஓசையும் 4 வகைப்படும். அப்போ 4 அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பொறுத்துக்க அந்த பாவுக்கான அந்த ஓசைகளை தான் இங்க பொருத்த போறோம். வெண்பா அப்படின்றது என்ன ஓசைங்க? செப்பல் ஓசை. அப்ப 4. ஆசிரியர்பா அப்படின்றது அகவல் ஓசை. அப்போ 1. கலிப்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை. அப்போ வந்து 3. வஞ்சிப்பா அப்படின்றது தூங்கல் ஓசை. அப்போ 4, 1, 3, 4. எங்க இருக்கு? சி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
அகவற்பாவுடன் தொடர்பற்றது எது? ஸோ அகவற்பானா ஆசிரியர் பாவுடன் தொடர்பற்றது எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. இது மூணுமே வந்து என்னதுங்க? ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது. ஆனா நாலடியார் மட்டும் வெண்பாவால் ஏற்றப்பட்டது. அப்ப வெண்பா தான் இதுக்கான ஆன்சர். வெண்பா எத்தனை வகைப்படும்? ஸோ குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குரடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா 5 வகைப்படும். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குரடை வெண்பா. ஆசிரியர்பா எத்தனை வகைப்படும்? நேரிசை ஆசிரியர்பா, இணைக்குறள் ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா என்று சொல்லிட்டு ஆசிரியர்பா 4 வகைப்படும். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆசிரியர்பாவுடன் தொடர்பற்றது எது? பாருங்க 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஆமாங்க, ஆசிரியர்பாவில ஈரசை சீர் மிகுதியா வரும், காய்ச்சீர் குறைவா தான் வரும். ஆனா வெண்பாவில ஈற்றடிச்சீர் முச்சீரா இருக்கும், ஏனி அடிகள் வந்து நார்சீரா இருக்கும். இது வெண்பா. இயற்சீர் வெண்டிலை வெண்சிலை வெண்டல் மட்டுமே பயின்று வரும். ஸோ இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே பயின்று வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா. ஓகேங்களா? அப்ப இதான் இங்க தவறா இருக்கு. ஏன்னா ஆசிரியர் பாவல ஆசிரியர் தலை மிகுதியா வரும், கலித்தலை வெண்டலை எல்லாம் வந்து அங்கங்கே பரவி வரக்கூடியதா இருக்கும். அப்போ பி இது வந்து வெண்பாவிற்குரியது. இதுதான் தவறு. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். அங்க ஆசிரியர் பாவை பொறுத்தவரையிலும் 3 அடியில இருந்து அவங்க எழுதுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்றவள அமையும். ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு அப்படின்றது வந்து கரெக்டுங்க. ஆசிரியர் பாவை வந்து ஏகாரத்தில் முடியும். அப்போ பி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து பொறுத்துக. இது ரொம்ப முக்கியங்க. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. ஸோ 2 பேர் உரையாடுவது போன்ற ஓசை என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கு. அடுத்து சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசை. இதுவும் ஓகே தான். தாழ்ந்து உயர்ந்து வருவது, தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது வந்து துள்ளல் ஓசை. தாழ்ந்தே வருவது வந்து தூங்கல் ஓசை. அப்ப எல்லாமே நேருக்கு நேராக இருக்கிறதுனால ஏதா அதுக்கான ஆன்சர் 1 2 3 4. யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர். யாப்பதிகாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா புலவர் குழந்தை. புலவர் குழந்தை தான் வந்து யாப்பதிகாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர். அடுத்து உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதுல அடிகோடிட்ட சொல்லின் வாய்ப்பாடு எங்க அடிகோடிட்டு இருக்கோம்? தார் அப்படின்ற இடத்துல அடிகோடிட்டு இருக்கு. அதனோட வாய்ப்பாடு என்ன வருங்க? நாள் என்னும் வாய்ப்பாடுல முடியும். ஏன்னா நேர் அசையில வரதுனால நேர் அசைக்கான அந்த இது வந்து நேர்னா நாள் வரும், நிறையனா தான் மலர் வரும். அப்ப நேர்ன்றதுனால இது என்னது? இதுக்கான வாய்ப்பாடு வந்து நாள். அப்ப ஏதாவதுக்கான ஆன்சர். ஸோ பொறுத்துக. நேர் நேர் இது மனப்பாடம் வச்சுனா எல்லாத்தையும் நான் மனப்பாடம் வச்சுனா உங்களுக்கு சொல்லிட்டேன். நேர் நேர் தேமா அப்போ 2, நிறை நேர் புளிமா அப்போ 1. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்போ 2 1 3 4. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னா நேர் நேருக்கு அப்புறம் மறுபடியும் நேர் போட்டீங்க அப்படின்னா எல்லாமே காய்ச்சீர்களாக வரக்கூடியதா இருக்கும். நேர் 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 நேர்னா தேமான்னு போட்டோம், இன்னொரு நேர் போட்டீங்கன்னா தேமாங்காய். அவ்வளவுதான். நீங்க அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நேர் நேர் தேமா, இன்னொரு நேர் போட்டதால தேமாங்காய். நிறை நேர் புளிமா, இன்னொரு நேர் போட்டதால புளிமாங்காய். நிறை நிறை நேர், நிறை நிறைனா கருவிலம், இன்னொரு நேர் போட்டதால கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம், அது ஒரு நேர் போட்டதால வந்து பார்த்தீங்கன்னா கூவிலங்காய். ஓகேங்களா? அப்போ 2 1 3 4 இதே தான். அதிக நேர்கபல் நிறை போட்டீங்கன்னா கனியா மாறிடும். நேர் நேர் அப்படின்னா தேமா, அந்த இடத்துல லாஸ்ட்ல நிறைன்னு முடியறதுனால தேமாங்கனி. அவ்வளவுதாங்க. அப்போ நிறை நேர் புளிமா, நிறைன்னு போட்டதால புளிமாங்கனி. நிறை நிறை கருவிலம், மறுபடியும் நிறைய வரதுனால கருவிலங்கனி. நேர் நிறை கூவிலம், மறுபடியும் நிறைய முடியறதுனால கூவிலங்கனி. ஓகேங்களா? அப்ப இதுவும் 2 1 3 4 தான் வந்து முடியுது. அடுத்து 60வது கேள்வி. மேன்மை தரும் அறம் என்பது, இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? கைமாறு கருதாமல் அறம் செய்வதுதான் வந்து மேன்மை தரும் அறம். வீட்டை துடைத்து சாயமடித்தல், வீட்டை துடித்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாத அரைப்பணி செய்தல். இடையாறாத அரைப்பணி செய்தல் தான் வந்து இது வந்து குறிப்பிடுது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார்? சோ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். பொருள் இருக்குதான்னு கூட அறியாமல் கொடுப்பவன் வந்து பார்த்தோன்னா பெருஞ்சாத்தான். ஸோ ஔவையார் வந்து அதியனையும் பெருஞ்சாத்தான் வந்து நக்கீரர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அதியன் பெருஞ்சாத்தான். பி தான் இதுக்கான ஆன்சர். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? சூப்பர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு சொன்னது தான் வந்து காலக்கணிதத்தில் இடம்பெறக்கூடிய அந்த வரி. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் அமைந்த பாவினம். சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் அமைந்த பாவினம் எதுங்க? சூப்பர். அகவற்பா. அதாவது ஆசிரியர்பா தான் அகவற்பான்னு அழைக்கப்படுது. அடுத்து கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. அடிகோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. கொள்க குறைக்க இந்த இடத்தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடிகோடிட்டு இருக்கு. அப்ப அதனோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. என்னதுங்க? வியங்கோல் வினைமுற்று.
அடுத்து ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வருவது. ஸோ ஏனைய ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க வெண்பா. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், வெண்பா. ஆக்கல் அழித்தல், ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக, இவ்வரிகள் யாருடையது? ஸோ ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக, இந்த வரிகள் யாருடையது? சூப்பர், கண்ணதாசனுடையது. கவிஞர்களை பத்தி கண்ணதாசன் தான் வந்து பாடியிருப்பாரு. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைபாரும் குருவி, இது யாருங்க? நானார்காடன். ஸோ மரம் தேடிய களைப்புல வந்து மின்கம்பியில இலைபாருது குருவிகள்னு சொல்லிட்டு சொன்னவர் நானார்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். ஸோ காற்று பொட்டலம்னா விற்பனைக்கு வந்து சின்ன பண்ணுங்க, மூச்சு வந்து சிக்கனமா விடுங்க, சிக்கனமாய் மூச்சு விடுங்கன்னு சொன்னவர் யாருங்க? புதுவை தமிழ் நெஞ்சன். யாருங்க? புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையில் இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தரவே தருநிலே நேல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே என பாடியவர் யார்? சூப்பர், யாருங்க? வள்ளலார். வள்ளலார் தான் வந்து இதை வந்து பாடியிருப்பாரு. கூற்றை கவனி. வரும் தாமரை பிரித்தா எப்படி பொருள் தருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. வரும் கூட்டல் தாமரை அப்படின்னா வருகின்ற தாமரை, கரெக்ட் தான். வரும் கூட்டல் தா கூட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான் அப்படின்றது குறிக்கும், கரெக்ட் தான். வருந்தா கூட்டல் மறை அப்படின்னா துன்புறாத மான் குறிக்கும், கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால அங்க டி தான் இதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. விரைந்து கவி பாடுபவர் யார்? சூப்பர், விரைந்து கவி பாடுபவர் யாருங்க? ஆசு கவி. ஆசு கவி தான் வந்து விரைந்து கவி பாடுபவர். இலக்கண முறைப்படி செவிக்கு இனிய கவி பாடுபவர் மதுர கவி. ஓவிய போன்று பாடுபவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர கவி. விரித்து பாடுபவர் வித்தார கவி. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் ஆசு கவி. இலக்கண முறைப்படி கவிதை எழுதியவர் யார்? இப்பதான் சொன்னேன், மதுர கவி. இலக்கண முறைப்படி செவிக்கு இனிமையான ஓசையோடு பாடக்கூடியவர் வந்து மதுர கவி. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். இங்க பொறுத்துக்க பார்க்கலாம் பாருங்க. ஆசு கவி அப்படின்னா பிறவி கவி தான் ஆசு கவின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து மதுர கவி இனிய ஓசையா பாடக்கூடியவர். அப்ப 2. சித்திர கவினா ஓவியம் போல பாடக்கூடியவர். வித்தார கவினா விரித்து பாடக்கூடியவர். அப்ப எல்லாமே நேரா தான் இருக்கு. 1 2 3 4. அடுத்து தவறானது எது? பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, கரெக்ட் தாங்க. பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து ரெனேசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஆமாங்க, ரெனேசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, இதுவும் கரெக்ட் தான். ரிவலிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெவிலிசம் அப்படின்றது அழிந்து போதல்னு வரக்கூடாது. என்னன்னு வரணும்? மீட்டுருவாக்கம் அப்படின்னு வரணும். என்னன்னு வரணும்? மீட்டுருவாக்கம்னு வந்திருக்கணும். அப்ப டி தாங்க தவறா இருக்கு, மீட்டுருவாக்கம். அடுத்து கூற்றை கவனி. அறமும் அரசியலும். அறமும் அரசியலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். மூவா. ஆமாங்க, கரெக்ட் தான். அறமும் அரசியலும் மூவாவுடைய நூல் தான். அபி கவிதைகள், அதுலேயே அபின்னு வந்துச்சு, அபியுடைய தான். எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. எண்ணங்கள் அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அப்போ இங்கே எல்லாமே சரியா இருக்கு, டி தாங்க இதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக யூனிட் 8 வந்து உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் யூனிட் 9 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த வீக்கோட உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தைரியமாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வாரம் கட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைக்காலஜி பார்க்க போகிறோம். சைக்காலஜியும் உங்களுக்கு குவார்டர்லி லீவ் வருதுன்றதுனால குவார்டர்லி லீவில் உங்களுக்கு நான் வந்து சைக்காலஜி எவ்வளோ வேகம் முடிச்சு கொடுக்கணுமோ முடிச்சு கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கூட வந்து என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாரா நீங்கள் வந்து என்ன சென்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.